ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹார்மனி இந்த சொசைட்டி தான் பார்க்க போகிறோம். ஹார்மனினா நல்லிணக்கம். ஒரு ஹியூமன் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஒரு 4 லெவல் ரொம்ப முக்கியம். லிவிங் ஃபார் த செல்ஃப், அவனுக்காக வாழணும். 2வது லிவிங் ஃபார் த ஃபேமிலி, அவன் குடும்பத்துக்காக வாழணும். 3வது லிவிங் ஃபார் த சொசைட்டி, இந்த சமுதாயத்துக்காக வாழணும். 4வது இயற்கையோட ஒன்றி வாழணும். ஸோ ஹியூமனோட லைஃப்பில் 3rd லெவல் ஆஃப் லிவிங் சொசைட்டியோட வாழ்கிறது, சமுதாயத்தோட வாழ்கிறது. சமுதாயத்தோட வாழ்கிறதுனா நீங்கள் வாழ்கிற இடத்த சுற்றி இருக்கிற பீப்புளோட இணைஞ்சு வாழ்கிறது. நம்ம சொசைட்டியோட இணைஞ்சு வாழ்ந்தாதான் நம்மளோட லைஃப் அமைதியாகவும் அர்த்தமுடையதாகவும் இருக்கும். நம்ம சொசைட்டியோட இணைஞ்சு வாழ்ந்தாதான் நம்மளுக்கு உறவுகளோட மதிப்பு தெரியும், மற்றவங்களோட ஒற்றுமையாக வாழ முடியும். கான்செப்ட் ஆஃப் ஹார்மனி இந்த சொசைட்டி, நம்ம சொசைட்டியில் உள்ள எல்லா மக்களும் ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சு புரிதலோட, அன்போட, நம்பிக்கையோட, மரியாதையோட அமைதியாக வாழ்கிறது தான் ஹார்மனி இந்த சொசைட்டி. ஹார்மனி இந்த சொசைட்டியில் லவ், கேர், ட்ரஸ்ட், ரெஸ்பெக்ட், பீஸ், கோஆப்ரேஷன், ஈக்குவாலிட்டி, ஜெனராசிட்டிலாம் வரும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உதவி பண்ணுவோம்ல, அது ஹார்மனியை காட்டுது. வே டு லிவ் இன் ஹார்மனி வித் அதர்ஸ், நம்ம எப்படியெல்லாம் நல்லிணக்கத்தோட மற்றவங்களோட வாழ முடியும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ், சமூக நிகழ்வுகளில் பங்கேற்கணும். நெய்பர்ஸ் கிட்ட பேசி பழகணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். 4வது எப்போதுமே உண்மையாக இருக்கணும் மற்றவங்க கிட்ட. 5வது கத்தக்கூடாது, கோபப்படக்கூடாது. 6வது நம்ம மேலே கோபப்படுறவங்க கிட்டையும் பணிவாக பதில் சொல்லணும். 7வது நல்லா கவனிக்கணும். 8வது காம்ப்ரமைஸ் ஆகணும். 9வது தேவைப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். 10வது உள்ளூர் அமைப்புக்கு ஹெல்ப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணாதான் மற்றவங்களோட நீங்கள் ஹார்மனியோடு வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். சோசியல் ஹார்மனியில் முக்கியமானது என்னெல்லான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் ஃபார் டைவர்சிட்டி. நீங்கள் ஒரு இடத்துல வாழ்கிறீங்கன்னா உங்களை சுற்றி உள்ள மக்கள் வேறு வேறு பாரம்பரியத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், மொழிகள் பேசுகிறவங்களாக இருக்கலாம், வேறு வேறு நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கலாம். அவங்க எல்லாரையுமே நம்ம மதிக்கணும். 2வது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மற்றவங்களோட உணர்வுகளுக்கு நிலைமைக்கு மதிப்பு கொடுக்கணும், புரிஞ்சுக்கிடணும். அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத நல்லா கவனிக்கணும். 3வது கோஆப்ரேஷன், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் வீட்டில் எல்லாம் ஒத்துழைச்சி போகணும். ஃபஸ்ட்டு டாலரன்ஸ், பொறுத்து போகணும். வேறு யாராவது உங்களை கோபப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கிட்டு பொறுத்து போகணும். ஃபஸ்ட்டு இன்க்ளூசிவிட்டி, எல்லாரோடையும் ஒத்துழைச்சி ஒன்றா வாழணும். நெக்ஸ்ட்டு சோசியல் ஜஸ்டிஸ், எப்போதுமே நீதி நேர்மையோடு நடந்துக்கிடணும். சரியான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஓப்பன் கம்யூனிகேஷன், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மரியாதையோட உண்மையாக பேசணும். இது எல்லாம் சோசியல் ஹார்மனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹார்மனி இன் த சொசைட்டி. சொசைட்டிக்கு ஹார்மனி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சொசைட்டியில் ஹார்மனி இருந்தால் தான் அது நிலையானதாக இருக்கும், பாதுகாப்பானதாக இருக்கும், அமைதியானதாக இருக்கும், வளர்ச்சி அடைஞ்சதாக இருக்கும். ஹார்மனி இந்த சொசைட்டி ஒரு சமுதாயத்தில் வாழ்கிற எல்லா மக்களும் மதிப்போடவும், புரிதலோடையும், மரியாதையோடையும், சமத்துவத்தோடையும் நடத்துறதுனால ஏற்படும். இது அமைதியான ஒரு நல்ல உலகத்தை உருவாக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.